نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அவனுடைய பைத்தாகிய அந்த புனித காபாவை தரிசிக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியங்கள் ஏற்கனவே கிடைச்சவங்களுக்கு இன்னும் பல தடவைகள் கிடைக்காதவர்களுக்கு வாழ்க்கையில குறைஞ்சது ஒரு தடவையாவது குடும்பத்தோட அந்த இடத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தருவானாக. இதுல அதிகமானவங்க ஹஜ்ஜி செஞ்சவங்க இருக்கும், இந்த வருஷம் செய்யறதுக்கு உரியவங்களும் இருக்கும், ஹஜ்ஜி செய்யணும் என்ற ஆசையோட ஆதரவோட ஏங்கி கொண்டிருக்கக்கூடியவங்களும் இருக்கும். எப்படி தொழுக படிச்சு செய்ய வேண்டிய ஒரு அமலோ, அத மாதிரி நோன்பு படிச்சு செய்ய வேண்டிய அமலோ, ஜகாத் அது முறையாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு அமலோ, அது மாதிரி ஹஜ்ஜுக்கும் சில முறைகள், அந்த முறை தவறுகின்ற பொழுது அந்த ஹஜ் சில நேரம் அது ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள், சில நேரம் அந்த ஹஜ் அதனுடைய பரிபூர்ண தன்மையை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். அதிகமானவங்க ஹஜ்ஜுக்கு போனவங்க ஹஜ்ஜுடைய அமல்களை படிச்சுட்டு தான் நாங்கள் ஏதோ வகையை படிச்சு கொண்டு தான் போறோம், அல்லது வழிகாட்டுகள் அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல வழிகாட்டி அந்த ஹஜ்ஜை நான் நிறைவேற்றோம். ஹஜ்ஜா சுருக்கமாக ஹஜ் சம்பந்தமாக சுத்தக்கூடிய கிதாபுகள்ல பேசப்படுறது இவ்வளவுதான். ஹஜ்ஜா எவ்வளவுதான் சுருக்கமா சொல்ற ஒரு 3 வார்த்தை 4 வார்த்தைகள் சொல்றதாக இருந்தால் ஹஜ் என்றால் அதுக்குள்ள படிக்கிறது இவ்வளவுதான் என்றதை முதலாவது சொல்றது. ஹஜ்ஜா எவ்வளவுதான், அதை நாங்க படிக்கணும், இவ்வளவுதான். அதை நாங்க முறையாக படிக்கணும்னு சொன்னா அந்த அமல் வீணாக இருக்குது, அந்த அமல குறைபாடு உண்டாகுது, அந்த அமலை சரியாக நிறைவேற்ற நாங்க செலவழித்து ஒரு அதாவது துரதிருஷ்டவசமாக நாங்கள் நஷ்டம் அடைஞ்சிருவோம். அதனால அல்லாஹ் தஆலா இதுக்கு முதல் யாரெல்லாம் ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்களோ உங்களோட ஹஜ்ஜுடைய குறைபாடுகளை அல்லாஹ் தஆலா மன்னிச்சு அந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கவே, அதே போல யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறாங்களோ முறையாக ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்க, ஹஜ்ஜுடைய அந்த சந்தர்ப்பம் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பத்தை தரணும். ஹஜ் உம்ரா இது ரெண்டும், ஹஜ் என்றா என்ன உம்ரா என்றா என்ன சொல்றதுக்கு முன்னால் நான் சொன்ன 3 வார்த்தையை சொல்றது. ஹஜ் என்றா சில விஷயங்கள் இருக்குது, அதுக்கு அர்கானுல் ஹஜ் என்று சொல்லுவாங்க. ஹஜ்ஜுடைய அடிப்படையான விஷயம் 6 விஷயங்கள் இருக்கு. அதை விட்டா அதுக்கு இன்னொன்று செஞ்சு அதுக்கு ஒரு மாற்று, அதை விட்டுட்டதுனால பரிகாரம் தேடுற இடமில்லை. அந்த 6ல ஒன்று விட்டா ஹஜ் அங்கீகரிக்கப்பட மாட்டுச்சு, ஹஜ்ஜி சரியான ஹஜ்ஜாக மாட்டுச்சு. விடுபட்டதுதான் என்கின்ற அடிப்படைகள், ஹஜ்ஜுடைய அடிப்படைகள் என்று 6 விஷயங்கள். இன்னும் ஒரு 6 விஷயங்கள் இருக்கிறது, வாஜிபாத்துல் ஹஜ் என்று சொல்லுவாங்க. ஹஜ்ஜுடைய வாஜிபான விஷயங்கள். அதை விட்டா அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டு, இதை விட்டா நீங்க இப்படி செய்யுங்க, ஒரு ஆடாருங்க, இப்படி உணவு கொடுங்க, இப்படி செய்யுங்க என்று விடுபட்டதுக்கு அந்த விடுபட்ட இடத்தை அடைக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டவைகள் தான் ஹஜ்ஜுடைய வாஜிபானவைகள். அதுக்கு 6 விஷயங்கள் இருக்கு, அடிப்படையான விஷயங்கள் 6, ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் 6. அதை தவிர்த்து ஹஜ்ஜுடைய சுன்னாக்கள் நிறையவே இருக்கு. இந்த ஹஜ்ஜுடைய அடிப்படையான 6 அம்சங்களோடு சேர்ந்த ஒவ்வொன்றுக்கும் சம்பந்தமான சுன்னாக்கள் இருக்குது. ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் 6 இருக்குது, அந்த வாஜிபோட சம்பந்தம் ஒவ்வொன்றையும் முன்னுக்கு தொடரக்கூடிய சுன்னாக்கள் இருக்குது. இந்த ரெண்டோடையும் சம்பந்தம் இல்லாத தனித்துவமான சுன்னாக்கள் இருக்குது. சுன்னத்துகள் ஏறாத ஒரு ஹஜ் அது ஒரு கமாலான பூர்த்தியான ஒரு ஹஜ்ஜாக ஆகிறதாக இருந்தால் அந்த எல்லா சுன்னாக்களும் படித்து அந்த இடத்துல அமல் செய்யப்பட வேண்டும். அதுக்காக வேண்டிதான் ஹஜ்ஜுடைய காலம் ஷவ்வால், துல்காஅதா, துல்ஹிஜ்ஜா 10. இப்ப நாங்கள் துல்காஅதாவுடைய மாசத்தில் இருக்கிறோம், சரியா ஞாபகம் இருக்கு, துல்காஅதாவுடைய மாசத்தில் இருக்கிறோம். ஹஜ்ஜுடைய 12ஆம் தேதி இன்றைக்கு ஷவ்வால் கடைசி, துல்காஅதா பிறப்பாக்கக்கூடிய நாள். அதுக்கு அதிகமாக 12ஆம் தேதி போறவங்க, ஹஜ்ஜுக்கு போறவங்க இருக்கிறாங்க, அதுக்கு முன்னால பின்னால ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்ப ஹஜ் சம்பந்தமாக அதனுடைய 6 அம்சங்கள், அடிப்படைகள் என்ன, 6 வாஜிபானவைகள் என்ன, சுன்னத்துகள் என்ன, இதெல்லாம் தாண்டி அதுக்கூடிய கிதாபுகள்ல பின்னாலே 2 விஷயங்களை சேர்த்து அவ்வளவுதான் இருக்கக்கூடிய பாடத்துல இந்த ஒரு விஷயங்கள் தான் ஹஜ்ஜுடைய பாடங்கள். அவ்வளவுதான் வரும்.
இந்த அடிப்படைகளை பேசுவாங்க, வாஜிபுகளை பேசுவாங்க, சுன்னத்துகளை பேசுவாங்க. அதுக்கு பின்னால் ஒரு விஷயத்தை பேசுவாங்க. இந்த உலகத்தையும் செய்யறதுக்கு நாங்கள் எஹ்ராமோட இப்போ அந்த எஹ்ராமோட செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, எஹ்ராமுடைய நேரத்தில் தடுக்கப்பட்டவைகள் என்ன, அது ஒவ்வொரு வகையாக பிரிச்சு ஆணுக்கு தடுக்கப்பட்டது, பெண்ணுக்கு தடுக்கப்பட்டது, சின்ன பாவம், பெரிய பாவம், இடத்துக்கு இடம் வித்தியாசப்படக்கூடியவர்கள் ஒவ்வொரு வகையாக பிரிச்சு அந்த தலைப்புகளை பேசுவாங்க. அதோட ஒட்டின மாதிரி நாஸ்ட ஹஜ்ஜுடைய பாடத்துல கடைசியாக ஒரு செய்தியை பேசுவாங்க. நான் சொன்னேன், அடிப்படைகளை விட்டு வாஜிபுகளை 6 விஷயம் நீக்கிறத விட்டு அவர் பரிகாரம் முடியும், அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டா அந்த இடத்தை நிரப்பி கொண்டே இருக்குது. அந்த இடத்தை நிரப்புற பரிகாரம் தம் என்று சொல்லுவாங்க, திமா என்று சொல்லுவாங்க. அந்த பரிகாரங்கள் 4 வகைகளாக இந்த 4 வகையை கடைசியாக பேசுவாங்க. ஹஜ்ஜுடைய பாடம் என்றால் இதுதான் அர்கானுல் ஹஜ், ஹஜ்ஜுடைய அடிப்படையில் 6 விஷயம், வாஜிபாத்துல் ஹஜ், ஹஜ்ஜுடைய வாஜிபான 6 விஷயங்கள், வாஜிபண்டா விடுபட்டா அதை நிவர்த்தி செய்து கொண்டு ஹஜ்ஜுடைய சுன்னத்துகள், அடுத்தது ஹராமுடைய நிலையில செய்யக்கூடாதவைகள், அதுக்கு பின்னால் அந்த வாஜிபுக்கு என்னென்ன அந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த பரிகாரத்தை பின்னால பேசி முடிப்பாங்க. இவ்வளவுதான் ஹஜ்ஜுடைய பாடம். ஹஜ்ஜுடைய பாடம் அந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னால ஹஜ்ஜி சம்பந்தமாக ஒரு சில மேலோட்டமான செய்திகளை ஞாபகப்படுத்துவோம். ஹஜ்ஜு கடமையானது சம்பந்தமாக குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சூரா ஆல் இம்ரான் 97வது வசனம், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா என்று வரக்கூடிய இந்த வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜி எவ்வளவு ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை என்பதை 10 கோணங்கள் அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறார். இந்த வசனத்துல அரபு பாஷைக்கு அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்லும் போது இது வலுவானது, உறுதியானது, இது மிக முக்கியமானது என்ற இதை சொல்றதுக்கு சில சில விஷயங்கள் இருக்குது அரபு பாஷைகள். அது குர்ஆன் என்று சொல்றது இலக்கியத்துல இலக்கணத்துல அது உச்சகட்டத்தில். இந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் தஆலா 10 விதமான அடிப்படைகளில் ஹஜ்ஜுடைய கடமையை வலியுறுத்தி பேசுவதாக யோசிக்கிறார்கள். அது முதலாவது என்ன, 2வது என்ன, 3வது என்ன, ஒவ்வொன்றாக பேசுகிறாங்க. அதை எங்களுக்கு தேவையில்லை, நான் சும்மா சொல்றேன். 2வது ஹஜ்ஜி எப்ப கடமையாச்சு, எத்தனையாவது ஆண்டு கடமையாச்சு கேட்டால் அது 6வது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு மதீனாவிலிருந்து வந்ததுக்கு பின்னால் 6வது வருஷம் அல்லது 9வது வருஷம் கடமையாக பார்க்கப்பட்டுச்சு செய்தி. அப்ப அதுக்கு முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி செய்யலையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எத்தனை ஹஜ்ஜி செஞ்சாங்க இந்த செய்தியில பார்ப்போம். ஹஜ்ஜுடைய சிறப்பு சம்பந்தமாக சில அறிஞர்கள் 8 விதமாக சிறப்பு சொல்றாங்க. இப்படி ஒரு ஹதீஸ்ல இப்படி ஒரு சிறப்பு வருது, அதே சிறப்பை பல ஹதீஸ்கள் சொல்லும். அந்த பல ஹதீஸ்கள் வந்தாலும் ஒரு சிறப்பு, ஒரே மாதிரி வரக்கூடிய ஹதீஸ்கள் பலது வந்தால் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு சிறப்பு வந்து 8 சிறப்புகளை உலமாக்கள் பேசுறாங்க. ஹஜ்ஜுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள். அதுல ஒரு சில செய்திகள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்-உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் மினல் ஜன்னah. ஹஜ்ஜுக்கு பூர்த்தியான இந்த விஷயங்கள் எல்லாம் ஹஜ்ஜுல் மப்ரூர் என்னன்னு அந்த ஹஜ்ஜு முறையாக அமையும்னா சுவர்க்கத்தை விட குறைஞ்ச கூலி அதுக்கு கொடுக்கிறதுக்கு அந்த அமல் அதை விட குறைஞ்ச ஒரு அமல் இல்லை. பூர்த்தியான ஒரு ஹஜ்ஜி சரியான ஹஜ்ஜுன்னு சொல்றது அதுக்குரிய சரியான சுவர்க்கத்தை விட குறைஞ்ச ஒன்று. அதுக்கு இத்தனை நன்மை, 10 நன்மை, 100 நன்மை, 100 நன்மை அப்படின்னு சொல்லி இத்தனை பாவம் மன்னிக்கப்பட்டது, இத்தனை அங்கு உயர்த்தப்பட்டது என்றதெல்லாம் தாண்டி சுவர்க்கம் தான் இதனுடைய குறைஞ்ச அது பொருத்தமான கூலி என்பதாக சொன்னார். அடுத்த ஒரு ஹதீஸ்ல தாமிடு பையன் ஹஜ் வல் உம்ரா என்று சொல்லி ஹஜ்ஜை உம்ராவை தொடர்ச்சியாக செய்யுங்கள் என்று சொல்லிட்டு பரிணாமமா என் ஹஜ் உம்ராவுடைய அந்த அதை செஞ்சா என்ன நன்மைகளை சொல்ல போறாங்க. என்கியானை துருப வல் ஃபக்ர, 2 விஷயத்தை வாழ்க்கையில இல்லாத வைக்கும். ஒன்று பாவங்கள், கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரமாக கடந்த கால பாவங்களை நீ அழிச்சு போடும். எந்த அளவுக்கு என்றால் சில உலமாக்கள் எழுதுகிறாங்க, அடியார்களோடு சம்பந்தப்படாத அல்லாவோடு சம்பந்தப்பட்ட பெரும்பாவங்கள், தௌபாவுக்கு ஏற்பட்ட பெரும்பாவங்களாக இருந்தாலும் அந்த பாவங்களை கடன் முதல் செஞ்சது வேற, அல்லாவோடு சம்பந்தப்பட்ட பெரும்பாவங்கள் இது, அந்த பாவங்களை கூட ஹஜ்ஜி அதுக்கு பரிகாரமாக அமைஞ்சிடும் என்று செய்தி சொல்றாங்க. அடுத்தது ஹஜ்ஜி வந்துட்டு வாழ்க்கையில ஏழ்மை வறுமையை இல்லாமல் ஆக்கணும். ஹஜ்ஜி என்று சொல்றது உண்மையான ஹஜ்ஜி செய்வமாக இருந்தால் வாழ்க்கையில வறுமையை இல்லாமல் ஆக்கணும்.
விஷயம். இந்த காலத்துல அறிஞர்கள் எழுதக்கூடிய செய்திகளை பார்த்தா, அல்லது அறிஞர்கள் பேசக்கூடிய செய்திகளை பார்த்தா, அதிகமாக ஹஜ்ஜ போறதுக்கு யோசிக்கிறல்ல, அதை பத்தி யோசிக்கிறதுல காரணம் ஒரு பெரிய 25-23 லட்சம் என்று சொல்ல போகிற 2 பேர் போறோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கோடி 4 பேர் குடும்ப சைல போறோம்னு சொன்னா 1 கோடி, கிட்டத்தட்ட 1 கோடி 90 லட்சம் கிட்டத்தட்ட. அந்த 1 கோடி சல்லியை செலவழிச்சு நான் ஹஜ்ஜுக்கு போறதா, 1 கோடி சல்லியை வச்சு நான் எவ்வளவு விஷயங்கள் செய்ய இயலும் என்று யோசிக்கக்கூடிய நினைக்கிறாங்க. யாருக்கு ஹஜ்ஜு கடமையாகும் செய். நாங்க போன கிழமை கட்டோட்டையில இந்த யாருக்கு ஹஜ்ஜு கடமையாகும் செய்யலாம் பொதுவாக செஞ்சது. அதுல எங்க நடைமுறையோட சம்பந்தப்பட்ட நிறைய பேர் இருக்கிறோம். நிறைய பேர் சொல்ல ஏமாறு நினைக்கிறது. குறிப்பாக எங்களை பகுதிகளை பொறுத்தளவுல அல்லாஹ் எங்களுக்கு வருமான வழிகள் எல்லாம் தாராளமாக இருக்கிறார். அந்த அடிப்படையில அதிகமானவங்க ஹஜ்ஜை கடமையாக இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஹஜ்ஜு கடமை என்று அவங்களுக்கு உணர்வு வராது. ஏன்னா அவர் ஒரு சாதாரண ஒருத்தராக அவர்கள் கண்டிப்பார். ஷரியாவுடைய பார்வையில அவர் ஹஜ்ஜு கடமையாகிறார். சில பெண்கள் ஹஜ்ஜு கடமையாக நினைப்பார். சில பெண்கள் வீட்டுக்குள்ள ஹஜ்ஜு கடமையாகும். அவங்களோட 6வது நிபந்தனை ஹஜ்ஜுடைய நிபந்தனைகள் வந்து அதுவும் பூர்த்தியாக ஹஜ்ஜு கடமை செய்ய நிறைவேற்றால் குற்றவாளியாக. ஆனா அது ஞாபகப்படுத்த சிந்தனைக்கு எடுக்காததுனால நாங்கள் சாதாரண நாட்கள் தான். இதை விட வேலை இருக்கிறவங்க தான் ஹஜ்ஜு கடமையானவங்க யோசிச்சு நாங்கள் விட்டுக்கிறோம். அதுல முக்கியமான செய்தி பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அடுத்து வறுமை இல்லாமல் ஆக்கப்பட்டது. எப்படி என்று சொன்னார் ஒரு கொல்லனுடைய அந்த கொல்லன் செய்யக்கூடிய அந்த இடத்துல ஒரு இருபம் போட்டு அல்லது வெள்ளியை போட்டு கண்ணத்தை போட்டு அதை அந்த அவன் கொல்லனுடைய அந்த கம்மாலன்னு சொல்லுவோம், கொல்லன் கம்மாலையில போட்டு அதை செய்ய நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த அழைப்புகள், அதில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்ற அதில் இருக்கக்கூடிய துருக்கள் அவைகள் இல்லாமலாக்கப்பட்டதை போல ஹஜ் அடிக்கிறது இந்த வாழ்க்கையில பாவங்களை வறுமை இல்லாமலாக்க. அதை தொடர்ந்து சொர்க்க சம்பந்தமான செய்தி இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் ஹஜ்ஜ ஹாதா பைத ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃசுக் ரஜஅ கயௌம வலதத்ஹு உம்முஹு. ஒரு மனுஷன் ஹஜ்ஜில பாவம் செய்யாம நாவால உடலால சிந்தனைகளால பாவம் தவறுகள் செய்யாம முறையான ஹஜ் செய்யக்கூடிய நேரத்தில் அவர் நன்று பிறந்த பாலனம் போது மாறான செய்திகள் ஹஜ்ஜுடைய சிறப்பு என்ற ஹஜ்ஜின் சிறப்புகள் எல்லாம் தாராளமாக வாசித்து மூலான ஜக்கரியா கான் தஹ்தவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தாராளமாக எழுதியிருக்கிறார். அவங்க இன்றைய நாள் மகளிர் தொழிலுக்கு பின்னால இந்தியாவுடைய சஹாரம்பூருடைய முக்கியமான ஒரு ஆலிம் உஸ்தாத் நிறைய நிறைய சஹாரம்பூருடைய நிறைய உலமாக்கள் இந்த நாட்டு மூத்த உலமாக்களுடைய உஸ்தாத் ஒரு ஆக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இன்னைக்கு வஃபாத் ஆகிக்கிறார். மகளிர் தொழிலுக்கு பின்னால சஹாரம்பூர் அவங்க ஜனாஸாவுல பட்டி அடகப்பட்டி அவங்களுக்காக கட்டாயம் துவா செய்யும். தீனுக்காக பல சுண்ணத்துகள் செஞ்சவங்க. மூலான ஜக்கரியா கான் தஹ்தவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அதை தாராளமாக எழுதிக்கிறாங்க. ஹஜ்ஜுடைய சிறப்புகளை நாங்கள் வாசித்துக் கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹஜ்ஜுல் மப்ரூர் என்றால் என்ன என்பதை முதலே எழுதியிருக்கிறார்கள். இப்போ ஒரு வார்த்தை சொல்வதாக இருந்தால் இஹ்ராமிலிருந்து இஹ்ராம் முடியும் வரைக்கும் இடைப்பட்ட நேரங்களில் உள்ளார் அல்லாஹ் அந்த கட்டங்களில் தடுத்த விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்வது என்பதுதான் ஒரு நியாயமான ஒரு முன்னிலை கருத்தாக அல்லாமல் மக்பூல் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜின் கருத்து எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு அப்படின்னால வாழ்க்கையில ஒரே ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க. வாழ்க்கையில ஒரே ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க. அதுக்கு முன்னால ஹஜ்ஜில் செஞ்சிருக்கிறாங்க. ஹஜ் என்ற பேருல ஹஜ்ஜுடைய அமல்கள் கிரியைகளை செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் பூர்த்தியான அமல்கள் இந்த வடிவத்தில் இந்த ஹஜ்ஜை நாங்கள் வடிவ போறோம். அந்த ஹஜ்ஜுடைய எல்லா வடிவங்களும் உள்ளடங்கியதா அந்த நிறைவான இஸ்லாம் அந்த பூர்த்தி செய்யப்பட்ட அந்த கத்திமா பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு ஹஜ் எல்லா அமலும் உருவாக்கப்பட்ட ஒரு ஹஜ் அதுக்கு முன்னால் தலைமார்கள் ஆரம்ப காலங்கள் மாணவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லோருமே தவாப் செய்தார்கள். ஹஜ்ஜுடைய அந்த ஹஜ் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அவங்கள காலத்தில் அதிகமான அமல்களை செய்தார்கள். பூர்த்தியான ஒரு ஹஜ் தான் செஞ்சிருக்கிறாங்க. உம்ரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தாளர்கள் 4 உம்ராக்கள் செஞ்சதாக அறிஞர்கள் சொல்றாங்க. 4 உம்ராக்கள் எந்தெந்த நிகழ்வுகள்ல ஹிஜ்ரி 6ல் துல்கஅதால உம்ரத்துல் ஹுதைபியா சொல்லுவாங்க.
ஹிஜ்ரி 7ல ருக்அதால உம்ரத்துல் கதா என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி துணையுடைய யுத்தம் முடிஞ்சு ஹிஜ்ரி 8ல ஷவ்வால் மாசம் வந்துட்டு ஒரு உம்ரா செஞ்சாங்க. அடுத்தது கடைசி ஹஜ்ஜோட சேர்த்து ஒரு உம்ரா செஞ்சாங்க. 4 உம்ராக்கள் செஞ்சாங்க. அடுத்தது உம்ரா ஹஜ் இது ரெண்டுமே கடமையான ஒரு அமல். இன்னைக்கு நாங்கள் உம்ரா ஹஜ் தான் கடமை, 5 கடமைகள் என்று சொல்லிட்டு நாங்கள் களிமா தொழுகை நோன்பு ஸகாத் ஹஜ் என்று மட்டும் சொல்றோம். அதனால ஹஜ் மட்டும் தான் கடமை, உம்ரா என்று சொல்லி ஒவ்வொருயான ஒரு சுன்னத்தான ஒரு அமல் அப்படி என்ன கொண்டிருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு தெரியும், ஆனால் ஹஜ் உம்ரா ரெண்டுமே கடமையான அமல். ஹஜ் உம்ரா ரெண்டுமே கடமையான அமல். ஹஜ் கடமை மாதிரி உம்ரா கடமையான, உம்ராவும் கடமையான அமல். சில நேரம் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ஒரு தகுதி இல்லாம இருப்பார், ஹஜ்ஜுக்கு போறதுக்கு வசதி இல்லாம இருப்பார், உம்ராவுக்கு போறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும். சில நேரம் அதுல நடக்கும் நடைமுறை சிக்கல்கள் சில நேரம் ஹஜ்ஜுக்கு போவோம்னு சொல்லி சேர்த்து கொண்டு செலவழிச்சுட்டு வந்தா உம்ரா போயிட்டு வந்துட்டு நானே இந்த ஹஜ்ஜுக்கு போகாம இருக்கிற அப்படி சில நடப்பு சிக்கல்கள் யோசனைகள் உள்ள தொடர்பாடுகள் இருக்கலாம். அதுல முறைகளை நான் பின்னால் படிக்கிறேன். உம்ரா எப்படியான கட்டத்தை முற்படுத்துறது, என்ன செய்யறது என்றது அவ்வளியாக சொல்லுவாங்க. எதை எப்படி முற்படுத்துறது என்று சொல்ற அந்த செய்திகளை நாங்க பார்க்கொள்ளே இருக்கிறோம். ஆனால் ரெண்டுமே ஆயுள்ள ஒரு தடவை செய்யறது கடமை. உம்ரா ஒரு தடவை செய்யறது கடமை. கடமை எல்லாருக்கும் கடமையா, யாருக்கும் கடமையா அந்த செய்தி பார்க்கணும். சரி, ஹஜ்ஜ பொறுத்தளவுல ஹஜ்ஜி உடனடியாகவே செய்யணுமா? உடனடியாகவே செய்ய மாட்டா. எங்க காசி கைக்கு வந்து ஹஜ்ஜி கடமையான ஒரு 23 லட்சம், அது எதை விட மேல்மிச்சமாயிருக்கும். எந்த அளவோட மேல்மிச்சமா அந்த அமௌண்ட் ஈக்கணும். அது 23 லட்சம் மட்டும்தானா அல்லது மற்ற வேற செலவுகள் சேர்ந்து இன்னொரு அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் எதை விட மேல்மிச்சமாக ஈக்கணும் என்றது எங்களுக்கு முக்கியமான பாடம். அதை வேலையா எங்களுக்கு ஹஜ் யாருக்கு கடமைன்றதை நாங்களே கணக்கு பார்த்து கொள்ளையுமாயிருக்கும். நாங்களே கணக்கு பார்த்து கொள்ளையுமாயிருக்கும். எங்களுக்கு ஹஜ்ஜி கடமை இல்லையான்னு சொல்லி எவ்வளவு ஈக்கணும், எதை விட மேல்மிச்சமா அந்த அமௌண்ட் ஈக்கணும். அது ஒரு முக்கியமான பாடம். அது நாங்கள் தனியான ஒரு பாடம் தான் அடுத்ததுல பார்ப்போம். சரி, அந்த ஒரு இடத்தை அடைஞ்சிட்டால் அவர் உடனே ஹஜ் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் உடனே ஹஜ் செய்யணும் என்று சொல்லக்கூடிய அதிகமான உலமாக்கள் ஈக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு சில சலுகை உண்டு. பிரச்சனை இல்லை, ஒரு வீட்டு காங்கலாம். இந்த வருஷம் எங்களுக்கு மேலே சந்திக்கிற கையில எல்லாம் நீக்குது. இருந்தாலும் இந்த வருஷம் விட்டுட்டோம், அடுத்த வருஷம் ஹஜ் செஞ்சா பாமியாகுமான்னு கேட்டால் எங்களுக்கு நான் எப்ப மூத்தாவோம்னு யாருக்கும் சொல்ல தெரியாது. எப்ப மூத்தாவோம் யாருக்கும் சொல்ல தெரியாது. அடுத்த வருஷத்துக்கு இடையே நீ மூத்தான்னா பாதி நான் பிற்படுத்தினோம், அடுத்த வருஷம் பிற்படுத்தலாம் பிரச்சனை இல்லை. ஆனா அடுத்த வருஷத்துடைய மூத்தாண்டிகளோட பாவியாக ஆகும். எங்களோட கடைசி மூத்துக்கு முன்னால் உள்ள கடைசி வருஷம் ஹஜ்ஜி வார நேரத்துல எங்களோட கையில அந்த வசதி இருந்து ஹஜ்ஜி செய்யறதா பாவி. பாவி என்றால் எப்படியான பாவியாகுவார் என்றால் ஒரு நாட்கள் எழுதுறாங்க. فإذا مات ولم يحج يعتبر فاسقا من آخر سنة تمكن فيها قبل الموت. மௌத்துக்கு முன்னால கடைசி வருஷம் அவருக்கு கையிருப்பான் இருந்ததுக்கு அடுத்த வருஷம் செய்யும், அடுத்த வருஷம் செய்யும் பிற்படுத்தினாங்க. பிற்படுத்துற நேரம் அந்த கடைசி வருஷம் 3 வருஷம் பிற்படுத்தி 4 வருஷம் செய்ய யோசித்தார். 3வது வருஷம் அச்சுடைய இல்லையில் அவர் பாவியாக கணிக்கப்படுவார். பாவி என்றால் எப்படி என்றால் நாட்கள்கிட்ட இந்த பாவி பாசியம் என்ற வார்த்தை பாவிக்கிறாங்க. இவரது நிலைமை எப்படி என்றால் ஒரு பெரும் பாவம் செய்கிறவர் அல்லது சின்ன பாவத்துல தொடராக சின்ன பாவத்தை அப்படியே பழக்கப்பட்டு செய்கிறவர் அல்லது பாவமும் செய்கிறார் நன்மையும் செய்கிறார் ஆனால் பாவம் கூடுதலாக செய்கிறவர் இப்படியானவர்களுக்கு தான் பாசிகள் சொல்லுவாங்க. இவங்க சட்டம் உண்டு. இப்ப ஹஜ்ஜி இப்படி விடுறவருக்கு சட்டம் என்றால் இவருக்கு அவர்களுக்கு சாட்சி சொல்ல போனா அந்த சாட்சியம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஷாஹிதா போகையில கல்யாணத்துக்கு ஷாஹிதா எதுவாக இருந்தாலும் ஷாஹிதாக போகிறார். ஹஜ்ஜி கடமை அனுப்பினார். இவர் எப்ப மூத்தாக தெரியாது. மூத்தாக அந்த டைம்ல நான் பாவியா இருந்தனால் நல்லா இருந்தேன் சொல்லி பிற்படுத்த 7 மட்ட சலுகை செலுத்தின எங்களுக்கு ஏற்பாடுகளுக்காக ஒரு இளமுக்கானவை சொல்லப்பட்டே தவிர எங்களுக்கு இயலுமை பூர்த்தியாக இருக்குமாக பிற்படுத்துறது ஒரு அபாயமான ஒரு செய்தி என்பதை இதன் மூலமாக சொல்றாங்க. அவரை தௌபா செய்யணும். அடுத்தது அடுத்தடுத்த செய்திகள் தொடர்புடைய சம்பவம் வருது. ஆனாலும் 4 கட்டங்களை புத்தகங்கள் சொல்றாங்க. பிற்படுத்துறதுக்கு 7 மணி இருந்தாலும் இப்படியான 4 நிலைமைகளை பிற்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை என்று சொல்றாங்க. அந்த 4 கட்டங்கள்ல நேர்ச்சை செய்யறது, கபா செய்யறது, ஹஜ்ஜுடைய கபாண்டா என்ன, நேர்ச்சை செய்ய ஹஜ்ஜண்டா என்ன, அதெல்லாம் இன்னைக்கு இருக்குது. அடுத்தது அவுபை சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வசதி வாய்ப்பு இருக்குது. இதாக அவுபை வருது.
அது என்று சொன்னால் ஒரு நம்பகமான டாக்டர் சொல்றாரு, நீங்க வார வருஷம் அமைப்புல ஒரு அமைப்பு சொல்றாரு, ஒரு கை கால் வேலை செய்ய இயலாது ஒரு அமைப்பு போயிட்டு போக பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொரு 4-5 மாசம் ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்சு ஒரு 4-5 மாசத்துல இவருக்கு திரும்ப எழுப்பி சேர்த்துக்காக ஏதுமா இயலாதா என்று சொல்லி இல்லாதவங்கள டாக்டர் சொல்றாரு, ஒரு 4-5 மாசத்துக்கு உங்களுக்கு கஷ்டமாயிருக்கும், கை கால எழுப்பி நடந்து நடமாடுறது உங்களை கொண்டு அது உங்களுக்கு இயலாம பேசுறீங்க என்ற ஒரு செய்தி டாக்டர் மூலமாக வருது, அல்லது வைத்திய ஆலோசனை மூலமாக வருது என்றிருந்தால் அந்த நேரத்தில் இப்ப எங்களுக்கு ஏறும், இப்போ 4 மாசத்துக்கு இயலாம போகும் என்றிருந்தால் இப்ப எங்களுக்கு வசதி என்றால் இந்த நேரத்தில் நான் வார வருஷம் போவோம் என்று பிற்படுத்துவது இயலாது, அனுமதி சலுகை இல்லை. அதே நேரம் இன்னும் ஒரு பயன் 4வது வகையை சொல்றாங்க, இவருக்கு அடுத்த வருஷம் இப்ப இல்லையா பெரிய நோய் நீக்குது, தீபத்திலேயே பிரயாணத்திலேயே வேற பெரிய நோய்கள் நீக்குது, பிரயாணத்துக்கு தடையான நோய்கள் அல்ல, வேற பெரிய நோய்கள் நீக்குது, அடுத்த வருஷம் இப்ப இல்லையாலும் பயம் நீக்குது, கொஞ்சம் பயப்படுது. பயமெண்டா சும்மா வார பயம் வேற வெளிப்படையான காரணிகளை வச்சு வார பயம் நீக்குது, அல்லது வார வருஷம் இந்த சல்லி இருக்குமா இல்லையான பயம் நீக்குது. ஒன்று அந்த உடம்பு உயிர் இல்லை, அல்லது வார வருஷம் இப்ப இருக்கிற சல்லி கையில் கூட இருக்குமா இல்லையா என்ற ஒரு பயம் இருந்தாலும் அப்படியான ஒரு பயன்பாட ஒரு அப்படி ஈக்கும் என்ற ஒரு கிழமை இருந்தா சரி, அப்படியான பிற்படுத்தி அந்த கிழமையும் எப்படி ஒரு 4 காலம் சொல்றாங்க. அடுத்தது ஹஜ்ஜி என்று சொல்றது, அது சில கட்டங்கள்ல பருது ஐநாவும் சில கட்ட அந்த பருது திமாயாவான ஹஜ்ஜி என்ற ஒன்று, அதை மாதிரி சுண்ணத்தான ஹஜ்ஜி, இந்த ஹஜ்ஜி சுண்ணத்தான தான் கணிக்கப்படும். சில ஹஜ்ஜிகள் மக்குரு ஹஜ்ஜிதான் செலவழிச்சுதான் போனோம், ஆனா மக்குரு செலவழிச்சு போனோம் ஹஜ்ஜி தான், சில கட்டங்கள்ல ஹராமாக, சில கட்டங்கள்ல ஹஜ்ஜி ஹராமாகும், செஞ்ச ஹஜ்ஜி செஞ்சதுதான் சில கட்டங்கள்ல மக்ரூஹா, சில கட்டங்கள்ல சுன்னத்தாக தான் இருக்கு, சில கட்டங்கள்ல அது பரது கிஃபாயா பரது ஐன் அதை நான் இன்ஷா அல்லாஹ் அது எப்ப எப்படி ஆகும் அடுத்தது குறிப்பாக அடுத்த பாடத்துல யாருக்கு ஹஜ்ஜி கடமை என்ன நானே கணக்கு போட்டு பார்க்கிறேன், நான் ஹஜ்ஜி கடமை ஆனாலா இல்லையா அடுத்த ஒரு இன்ஷா அல்லாஹ் அந்த செய்தி விவரமாக பார்ப்போம். இன்ஷா நேரம் எங்களுக்கு போதாது, அடுத்த விஷயங்களை பார்த்து போனா ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு பாடங்களையும் நூலுக்கு இயலுமானவரை எல்லாரும் இயலுமானவரை நாங்கள் ஒவ்வொரு பகுதியும் அரபா என்ன அரபாவுடைய எண்ணங்கள் என்ன, இந்த தவாஃபை எப்படி செய்து தவாஃபுடைய வகைகள் என்ன, அதுல எல்லா சுண்ணாக்களும் விவரமாக இயலுமாக படிக்கணும். நாங்கள் அடுத்த வருஷம் அடுத்த வருஷங்களுக்கு போற சந்தர்ப்பங்கள் கிடைச்சா இறுதியாக செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும். அடுத்தது அல்லது நாங்கள் இதுக்கு முதல் விடுபட்டு இருந்தால் சில படிக்கிற கவலைக்காக துவா செய்யும், அல்லது ஆகிட்டு அதை நிவர்த்தி செய்ய இன்ஷால்லா அடுத்த வகுப்புல இது சம்பந்தமான பூர்த்தியாக பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இதோட முடிச்சு கொள்வோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ்.